ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மரணமடைந்தார் அப்படிங்கிற செய்தி திரையுலகினர் மத்தியில் மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு காரணமாக தான் இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது மாரடைப்பு ஏற்படுவதற்கு முன்னாடி அவர் வாக்கிங் போயிருக்காரு. அது வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. அது குறித்த ஒரு வீடியோ காட்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த வீடியோ காட்சி பலராலும் பார்க்க முடியாது அப்படின்னாலும் குடும்பத்தார் அந்த வீடியோவை வெளியிடலை. அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவியான பூர்ணிமா பார்த்து கதறி அழுதிருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்த்தீங்க அப்படின்னா அனைவரையுமே உழுக்க வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது அவருடைய மரணம் இறுதி நிகழ்வானது பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை காணும்போது பலருடைய மனதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கணக்க செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது இடத்த பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குருநாதரின் மறைவு குறித்து நடிகர் பார்த்திபன் பார்த்தீங்க அப்படின்னா கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு பதிவை ட்விட்டரில் போட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நடிகர் இயக்குனர் அப்படின்னு பன்முக தன்மை கொண்டவர் நடிகர் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய திரைப்படங்கள் நம்மளுடைய பார்க்கும் பொழுதே அவருடைய வசனங்கள் ஆகட்டும் அவருடைய நடிப்பாகட்டும் நம்மளை மிகவும் கவரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு அவருடைய திறமை அப்படிங்கிறது அவருடைய திரைப்படங்களில் வெளிப்படும். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவர் உலகத்தில் ரொம்பவே வெற்றி பெற்றிருந்தாலும் அவருடைய மகன் மற்றும் மகள் திரைத்துறையில் அந்த அளவுக்கு பேர் வாங்கலை. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் அதை பெருசாக ஒரு இதுவாக எடுத்துக்கலை. நம்ம மகன் பெரிய அளவில் சாதிக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனதில் இருந்தாலும் அதை கண்டு அவர் துவளாமலே இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவருடைய இறுதி நிகழ்வு அப்படிங்கிறது அனைவரையும் கணக்க செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது பார்க்கும் பொழுது அவர் வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும் பொழுது தான் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு மரணமடைந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லைங்களா. அவர் வாக்கிங் அவரும் அவருடைய மனைவியான பூர்ணிமாவும் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு பிறகு பூர்ணிமா கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா அவர்கள் தான் பார்த்திங்கன்னா அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. அங்கே சிகிச்சை பலனின்றி அவர் மரணம் அடைஞ்சார். இந்த நிகழ்வுக்கு முன்னாடி அவர் வாக்கிங் போயிட்டு வரும்பொழுதே பார்த்தோம் அப்படின்னாலே அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு விதமான அழுத்தம் உருவாகி இருக்கிறது. அவர் நடந்து வரக்கூடிய அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நடந்து வரக்கூடிய அந்த நடையிலே பார்க்கும் பொழுது அவருக்கு நெஞ்சு வலி வீட்டுக்கு வெளியிலேயே ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த வீடியோ காட்சி பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மனைவியான பூர்ணிமா ஃபோனில் பார்த்து ரொம்பவே கதறி இருக்காங்க. தன்னுடைய கணவருக்கு வாக்கிங் போயிட்டு வந்துட்டுருக்கும் போதே நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு, ஒரு விதமான அழுத்தம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த காட்சியை பார்க்கும் பொழுது கணவரினுடைய இறுதி மூச்சு விடக்கூடிய அந்த நிகழ்வை தன் நேராக பார்க்கும் பொழுது ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா மனம் உடைந்து பார்த்திங்க அப்படின்னா கதறி அழுதிருக்காங்க. ஏன்னா அவங்க காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர், அளவுக்கு அதிகமான காதல் அவங்க வைத்திருந்தாங்க இருவருமே அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய காதல் நிகழ்வாகட்டும் காதல் கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி தன்னுடைய காதல் கணவன் தன் கண் எதிர்களை நெஞ்சுவலி இறக்கக்கூடிய அந்த நிகழ்வை நேரடியாக பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னா
முடியாத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அதை வந்து அவங்க பார்த்துருக்காங்க, அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுதுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மரணம் குறித்து பல நடிகர்கள் நடிகைகள் தங்களுடைய ஆதங்கத்தையும் தங்களுடைய இரங்கலையும் தங்களுடைய வேதனைகளையும் வந்து பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் திரையுலகின் மூத்த இயக்குனர் மற்றும் திரைக்கதை வித்தகர் பாக்யராஜ் அவர்களினுடைய மறைவு அப்படிங்கிறது வந்து திரை உலகத்தையே வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெசன்ட் நகர் மின்மயானத்தில் முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதி சடங்கு நடந்திருக்கு. ரசிகர்கள், திரைத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினாங்க. 73 வயதான பாக்யராஜ் தன்னுடைய வாழ்நாளில் தமிழ் சினிமாவிற்கு பல புதுமையான கதைகளை வழங்கியவர். சமூக நயாண்டி, குடும்ப உணர்வு, நகைச்சுவை, மனித மனங்களின் நுணுக்கங்களை துல்லியமாக பதிவு செய்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய திரைக்கதை மன்னன் என ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். அவரது மறைவு எதிர்பாராத நிலையில் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் அவர் வந்து ஆரோக்கியமாகவே இருந்ததாகவும் பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டதாகவும் குடும்ப வட்டாரங்கள் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை குஷ்பு அவருடைய மகள் திருமணத்தில் கூட நம்ம நடிகர் பாக்யராஜ் அவர்களை வந்து பார்க்க முடிஞ்சது. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து குறிப்பாக குஷ்புவினுடைய மகள் அவந்திகா திருமண விழாவிற்காக கோவா வரைக்கும் சென்று வந்ததும் அதற்கு பிறகு வழக்கமான நடைப்பயிற்சியில் ஈடுபட்டதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் காலை வழக்கம் போல் நடைப்பயிற்சி முடிச்சுட்டு வீடு திரும்பிய சில நேரங்களிலேயே அவருக்கு வந்து திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் உயிர் பறிந்திருக்கு. இந்த துயர செய்தி தமிழ் சினிமா உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தன்னுடைய குருநாதராக கருதப்படும் பாக்யராஜின் மறைவால மிகுந்த மனவேதனையிலே இருக்கார். இறுதி சடங்குல கலந்து கொண்ட பார்த்திபன் பெசன்ட் நகர் மின்மயானம் வரைக்கும் நேரில் சென்று தனது அஞ்சலியை செலுத்தியிருக்கார். அன்புடன் உங்கள் கே பாக்யராஜ் என எழுதப்பட்ட தாளை அவர் கையில் வைத்து கொண்டு துக்க வீட்டின் முகப்பில் பொருத்தி இருந்த காட்சி பலரையும் நெகிழ செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தகன சடங்கு முடிஞ்சதற்கு பிறகு பார்த்திபன் தனது சமூக வலை பக்கத்தில் ஒரு நீண்ட உருக்கமான பதிவு வெளியிட்டிருந்தார். அதில் அவர் தன்னுடைய திரைப்பயணத்தில் பாக்யராஜின் பங்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ச்சியுடன் பகிர்ந்திருந்தார். குருநாதர் அப்படின்னு அவர் குறிப்பிடும் பாக்யராஜ் தனது வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக இருந்ததாகவும் ஆரம்ப காலங்களில் அவருடன் பணியாற்றிய அனுபவங்கள் இன்று வரை நினைவில் நிற்பதாகவும் அந்த பதிவில் சொல்லியிருந்தார். அவர் தனது பதிவில் காலை பொழுதில் எழுந்து பணியில் ஈடுபடக்கூடிய பழக்கத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கார். பாக்யராஜின் அலுவலக அறையை சுத்தமாக வைத்திருக்கிறது, அவருக்காக பேப்பர் மற்றும் பேனா தயார் நிலையில் வைத்திருப்பது போன்ற சிறு செயல்கள் கூட தனது குருநாதருக்கான மரியாதையாக இருந்ததாக அவர் நினைவு கூர்ந்திருக்கார். அந்த நினைவுகள் அனைத்துமே தற்போது வழியுடன் இணைந்து நிற்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். இறுதி அஞ்சலி நிகழ்வில் நடைபெற்ற சில உரையாடல்களையும் அவர் தன்னுடைய பதிவில் பகிர்ந்திருக்கார். தயாரிப்பாளர் கண்ணன் ரவி அவர்களுடன் நடைபெற்ற உரையாடலில் சாந்தனு பாக்யராஜ் வைத்து மீண்டும் புதிய படங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தையும் அவர் வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுது. இது அந்த துயரமான சூழ்நிலையிலையும் ஒரு சினிமா சார்ந்த நினைவாகவே பதிவாகியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பார்த்திபன் மேலும் தன்னுடைய பதிவில் பாக்யராஜுடன் இணைந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக போன்ற படங்களில் பணியாற்றிய அனுபவத்தை நினைவு கூர்ந்தார். அந்த படம் அவருக்கும் சாந்தனு பாக்யராஜுவுக்கும் முக்கியமான திருப்பமாகவே இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சாந்தனு மீண்டும் வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் என்ற ஆசையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதாகவும் குறிப்பிடப்படுது.